ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ செக்ஷன்ல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மொபைல் ஃபோனுடைய ஐஎம்இ நம்பர் வச்சு எப்படி அந்த மொபைல் ஃபோனுடைய கண்ட்ரியை நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறது. எக்ஸாம்பிள், ஒரு மொபைல் ஃபோன்ல இருக்கக்கூடிய ஐஎம்இ நம்பர் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒவ்வொரு மொபைலுக்கும் கொடுக்கப்படக்கூடிய ஒரு தனித்துவமான ஒரு செக்யூரிட்டி நம்பர் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இப்போ நீங்க வந்து ஒரு மொபைல் ஃபோன்ல 2 சிம் கார்டு யூஸ் பண்றீங்க அப்படின்னா, அதுல வந்து 2 ஐஎம்இ நம்பர் குடுத்திருப்பாங்க. இல்ல ஒரு 3 சிம் கார்டு இருக்க மாரி அந்த மாடல் இருக்கு அப்படின்னா, அதுல வந்து 3 ஐஎம்இ நம்பர் குடுத்திருப்பாங்க. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த சிம்முக்கு பேஸ் பண்ணி உங்களுக்கு என்ன குடுத்திருப்பாங்க அப்படின்னா வந்து அந்த ஐஎம்இ நம்பர் குடுத்திருப்பாங்க. ஸோ அந்த ஐஎம்இ நம்பர்ல வரக்கூடிய அந்த நம்பர் வச்சு நம்ம எப்படி அந்த மொபைல் ஃபோனுடைய மேனுஃபேக்சரிங் கண்ட்ரியே நான் வந்து தெரிஞ்சுக்கிறது அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நான் எதுக்காக இந்த கண்ட்ரிய வந்து நான் வந்து தெரிஞ்சுக்கணும்? ஒரு மொபைல் ஃபோனோட மேனுஃபேக்சரிங் கண்ட்ரிய நான் எதுக்காக நான் வந்து தெரிஞ்சுக்கணும்? அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மொபைல் ஃபோன்ல இன்னைக்கு நம்ம வந்து ஓ ஓஎஸ் வந்து நம்ம வந்து போடுறோம் இல்லையா? சாஃப்ட்வேர் ரிலேட்டடா நம்ம வந்து ஓஎஸ் போடுறோம் இல்லையா? அப்ப அந்த ஓஎஸ் போடும்போது பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம வெவ்வேறு கண்ட்ரியுடைய ஓஎஸ் நம்ம உள்ள லோட் பண்ணும்போது, அங்க என்ன ஆகாது அப்படின்னா வந்து ஹார்ட்வேர் வந்து சாஃப்ட்வேரோட என்ன ஆகாது அப்படின்னா வந்து சப்போர்ட் ஆகாது. அப்படி அது சப்போர்ட் ஆகாதனால அங்க என்ன ஆயிருது அப்படின்னா வந்து, நம்ம ஓஎஸ் போட்டு முடிச்ச உடனே அங்க வந்து சாஃப்ட்வேர்ல பாஸ்ன்னு கிளியரா வந்தாலும், நமக்கு அங்க ஃபோன் வந்து ஆன் பண்ணா நமக்கு லோகோவோட நிக்கும். அல்லது ஃபுல்லாவே என்ன ஆயிரும் அப்படின்னா வந்து சாஃப்ட்வேர் டெத் ஆயிரும். அல்லது சாஃப்ட்வேர் பிரிக்ன்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த மாதிரியான இஷ்யூ எதனால நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய மொபைல் ஃபோனுக்கு தேவையான கரெக்ட்டான அந்த கண்ட்ரியுடைய ஓஎஸ்ஸ நம்ம அந்த ஃபோனுக்கு நம்ம வந்து தராதனால தான் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா வந்து அந்த மொபைல் ஃபோன் வந்து ஓஎஸ் போட்டும் அங்க என்ன ஆகுது அப்படின்னா வந்து லோகோ இஷ்யூவோட என்ன ஆகுது அப்படின்னா வந்து நிக்குது. அப்ப இந்த மொபைல் ஃபோன்ல நமக்கு இந்த ஓஎஸ் அப்படின்னு போடும்போது நம்ம குறிப்பா கண்ட்ரிய பார்க்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய பிராண்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து குறிப்பா வந்து சாம்சங் அப்படின்றது. ஏன்னா இப்ப சாம்சங்ல வந்து ஆல் ஓவர் வேர்ல்ட்ல வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி பண்ணும்போது, நம்ம அதுல வந்து ஓஎஸ் போடும்போது, எந்த கண்ட்ரியோட ஓஎஸ் அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நம்ம வந்து டவுன்லோடே பண்ண முடியும். இப்ப இதுல பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நமக்கு என்ன குடுக்குறாங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு ஐஎம்இ நம்பர் அப்படின்றது இருக்கு. ஸோ இந்த ஐஎம்இ நம்பர்ல எப்படி நம்ம வந்து கண்ட்ரி வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்களுடைய மொபைல் ஃபோன்ல நீங்க உங்களுடைய ஐஎம்இ நம்பர தெரிஞ்சுக்கிறதுக்கு 2 வழி இருக்கு. இல்ல 3 வழின்னு கூட வச்சுக்கலாம். ஒண்ணு உங்களுடைய மொபைல் ஃபோனுடைய பாக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, நீங்க அது மூலியமா ட்ரை பண்ணலாம். இல்ல உங்க மொபைல் ஃபோன்ல செட்டிங்ஸ்ல போயி நீங்க அபௌட் ஃபோன்ல நீங்க அது மூலியமா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து உங்க ஃபோனுடைய ஐஎம்இ நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா, உங்க ஃபோன்ல இருக்கக்கூடிய அந்த டயல் பேட் ஓப்பன் பண்ணி *#0* அப்படின்றத நீங்க வந்து டைப் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இந்த கோடு இருக்கு இல்லையா? ஸோ இந்த கோட நீங்க வந்து டைப் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு 15 டிஜிட் ஒரு ஐஎம்இ நம்பர் தருவாங்க. இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கக்கூடிய இந்த மாதிரியான ஒரு ஐஎம்இ நம்பர் எக்ஸாம்பிள்க்கு நான் குடுத்திருக்கேன். இதுல அந்த ஐஎம்இ நம்பருடைய 7த் அண்ட் 8த் டிஜிட் சரிங்களா? ஸோ ஐஎம்இ நம்பருடைய 7த் அண்ட் 8த் டிஜிட். பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த ஐஎம்இ நம்பர்ல இருக்கக்கூடிய டீட்டெயில் பார்த்தீங்கன்னா, அந்த பிராண்ட குறிக்கும். அதே மாரி அந்த இயர குறிக்கும். அதே மாரி அந்த மாடல் என்ன பண்ணும் அப்டின்னா வந்து குறிக்கும். ஸோ அது பேஸ் பண்ணி என்ன இருக்கும் அப்டின்னா வந்து உங்களுக்கு அதுல வந்து குடுத்திருப்பாங்க. அப்ப நம்ம குறிப்பா பார்க்க போறது இந்த 7த் அண்ட் 8த் அப்டின்னு சொல்லக்கூடிய இந்த டிஜிட் தான் பார்க்க போறோம். இதுல பார்த்தீங்க அப்டின்னா வந்துட்டு நமக்கு 7த் அண்ட் 8த் டிஜிட் நம்ம வந்து சொல்லும்போது பார்த்தீங்க அப்டின்னா, இதுல என்ன பண்றாங்க அப்டின்னா வந்து நம்ம மொபைல் ஃபோன் வந்து 05 அல்லது 50 அப்படின்ற ஒரு நம்பர்ல வந்து நமக்கு 7த் அண்ட் 8த் டிஜிட்ல வருது அப்படின்னா, அது வந்து பிரேசில், யுஎஸ்ஏ ஆர் ஃபின்லாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கண்ட்ரில என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து தயாரிச்சிருக்காங்க. அப்ப அதே மாரி 0880 அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஜெர்மனி ஆர் சைனா. அப்ப இந்த ஐஎம்இ நம்பர்ல இருக்கக்கூடிய அந்த 8த் டிஜிட் 7த் அண்ட் 8த் டிஜிட் நம்பர வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து இந்த மொபைல் ஃபோன்ல இருக்கக்கூடிய அந்த கண்ட்ரிய நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ அது மூலியமா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து அந்த மொபைலுக்கான ஓஎஸ நம்ம வந்து தேடும்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து அந்த கண்ட்ரியுடைய ஓஎஸ நம்ம ப்ராப்பரா பார்த்து நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா வந்து தேட முடியும். இப்ப எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு இந்தியன் கண்ட்ரிக்கான ஓஎஸ் நீங்க வந்து தேட போறீங்க அப்படின்னா, இந்தியன் கண்ட்ரி அப்படின்னாலே அந்த மொபைல் ஃபோனுடைய ஐஎம்இ நம்பருடைய 7த் அண்ட் 8த் டிஜிட்ல உங்களுக்கு 09 அப்படின்னு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வந்து இண்டிகேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து நம்மளுடைய குறிப்பா சாம்சங் மொபைல் ஃபோன்ல நம்ம ஓஎஸ் டவுன்லோட் பண்ணும்போது கண்டிப்பா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா வந்து தேவைப்படும். அதே மாரி உங்களுக்கு ஒரு வேள நீங்க வந்து ஒரு மொபைல் ஃபோன் வந்து இந்த கண்ட்ரில வாங்குனா எனக்கு வந்து நல்லா இருக்கும், நல்லா இருக்காது அப்படின்ற மாரிலாம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வந்து ஒரு சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வந்து குடுத்துருப்பாங்க. ஸோ இப்ப பார்த்தீங்க அப்படின்னா வந்து அதையும் இந்த கண்ட்ரி பேஸ் பண்ணியே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து சொல்லலாம். இப்ப எக்ஸாம்பிள் இந்த இமேஜ் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து தெரியும். வெயிட் பண்ணுங்க ஓப்பன் ஆகட்டும். இப்ப பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்ட்ரியுடைய 7த் அண்ட் 8த் டிஜிட்.
சரிங்களா? உங்க ஐஎம்இஐ நம்பருடைய 7த் அண்ட் 8த் டிஜிட் நீங்க வந்து பார்க்கும்போது, அதுல வரக்கூடிய நம்பர வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்டின்னா, அத வந்து கண்ட்ரி அப்டின்னு நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். பிளஸ் அது வந்து எந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து மொபைல் வந்து நல்லா குவாலிட்டியா இருக்குமா? இல்ல ஓரளவுக்கு தான் இருக்குமா? இல்ல அ ஓகேவா தான் இருக்குமா? அப்டின்ற ஒரு ஸ்டார் ரேட்டிங் மாரி என்ன பண்றாங்க அப்டின்னா வந்து சொல்றாங்க. இப்ப இதுல பார்த்தீங்கன்னா 00 அப்டின்னு இருக்கக்கூடிய ஒரு ஐஎம்இஐ நம்பர்ல உங்களுக்கு 7த் அண்ட் 8த் டிஜிட்ல 00 அப்படின்னு சொல்லி வருது அப்படின்னா, அது வந்து ஒரு அந்த கம்பெனியிலேயே தயாரிச்சு வெளிவரக்கூடிய ஒரு மொபைல் ஃபோன். எக்ஸாம்பிள் இப்போ ஒரு iPhone இருக்கு அப்படின்னா வந்து iPhoneஅ மேபி வந்து வெளிய யார்ட்டயும் குடுத்து என்ன பண்றதில்ல அப்படின்னா வந்து போர்டு வந்து தயாரிக்கிறது இல்ல. பட் அந்த மாரி வரக்கூடிய ஒரு பிராண்டுல நீங்க வந்து ஐஎம்இஐ நம்பர் பார்க்கும்போது உங்களுக்கு 00ன்னு இருக்கு. 7த் அண்ட் 8த் டிஜிட்ல 00ன்னு இருக்கு அப்படின்னா, நீங்க அது வந்து ஒரு நல்ல ஃபர்ஸ்ட் குவாலிட்டியா இருக்கக்கூடிய ஒரு மொபைல் ஃபோன் தான் நம்ம கையில வச்சிருக்கோம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். அதே மாரி 01, 10, 70, 91 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நம்பர்ல உங்களுக்கு 7த் அண்ட் 8த் டிஜிட்ஸ்ல உங்களுக்கு அந்த நம்பர்ல வந்து வருது அப்படின்னா, இது வந்து ஃபின்லேண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அ மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில உங்களுக்கு வந்து தயார் பண்ணுது. அதே மாரி 02 அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அது வந்து யுஏஇ அல்லது இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கண்ட்ரில வந்து தயார் பண்ணுது. அதே மாரி 0304 பிரான்ஸ், கனடா அப்படின்னு சொல்லக்கூடிய அது வந்து பெஸ்ட் அப்படின்ற மாரி என்ன பண்றாங்க அப்படின்னா சொல்றாங்க. அப்ப இது மூலியமா நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, உங்களுடைய மொபைல் ஃபோனுடைய மேனுஃபேக்சரிங் கண்ட்ரிய நீங்க தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஏன்னா, நம்ம வந்து இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸா வந்து நெட்வொர்க் லாக்க பத்தி ஒரு வீடியோ வந்து நம்ம வந்து போட்டிருக்கோம். அந்த நெட்வொர்க் லாக் வந்து வெவ்வேறு கண்ட்ரில நம்ம வாங்கிட்டு வரக்கூடிய மொபைல் ஃபோன் நம்ம இங்க நம்மளுடைய கண்ட்ரிக்கு ஏத்தாப்புல நம்ம சிம் கார்டு போடும்போது, அங்க வந்து பின் கேட்டு நமக்கு என்ன ஆயிருது அப்டின்னா வந்து லாக் ஆயிருதுன்னு சொன்னேன் இல்லையா? அதுக்கான ரீசன் இந்த கண்ட்ரி பேஸ் பண்ணி அவங்க ஐஎம்இஐ நம்பர் போட்டு வைக்கிறதுனால கூட என்ன பண்ணலாம் அப்டின்னா வந்து இருக்கலாம். அப்ப நீங்க ஒரு ஃபோனுக்கு நீங்க ஒரு வேள உங்க ஃபோன்ல எனி சிச்சுவேஷன் ஓஎஸ் கம்ப்ளைண்ட் ஆயிருச்சு அப்டின்னா, நீங்க ஓஎஸ் டவுன்லோட் பண்ணும்போது, நீங்க எந்த சைட்லயாச்சும் போனீங்க அப்டின்னா, ஒரு மாடலுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 ஓஎஸ், 12 ஓஎஸ் வரும். இதுல எந்த ஓஎஸ நம்ம வந்து டவுன்லோட் பண்றது அப்டின்ற ஒரு டவுட் வந்து நமக்கு இருக்கும். அப்ப இந்த மாரியான கண்ட்ரிய அந்த ஐஎம்இ நம்பருடைய கண்ட்ரி நீங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து அந்த கண்ட்ரியுடைய ஓஎஸ நீங்க டவுன்லோட் பண்ணும்போது, உங்களுக்கு ப்ராப்பரா அங்க என்ன ஆகும் அப்படின்னா வந்து ஓஎஸ் வந்து ஃபிளாஷ் ஆகி மொபைல் வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா வந்து ரெடி ஆயிரும். இப்ப அடுத்து நமக்கு என்ன ஒரு கேள்வி வரும், சார் ஒருவேள ஐஎம்இ நம்பர் தெரியல அப்படின்னா, நான் அதான் 3 வழிகள் சொன்னேன். ஒண்ணு உங்களுடைய பாக்ஸ்ல நீங்க பார்க்கலாம். அல்லது உங்களுடைய மொபைல் ஃபோனுடைய செட்டிங்ஸ்ல நீங்க பார்க்கலாம். அல்லது உங்க மொபைல் ஃபோனுடைய டயல் பேடுல நீங்க பார்க்கலாம். சார் இது எதுவுமே பண்ண முடியல அப்படின்னா, நீங்க மொபைல் ஃபோன வந்து பேக் சைடு டோர் ஓப்பன் பண்ணும்போது, முன்னாடி பின்னாடி வந்து ஸ்டிக்கர்ல குடுத்திருந்தாங்க. பட் ஆனா இன்னைக்கு டேட்ல பேக் சைடு டோர் ஓப்பன் பண்ணும்போது ஐஎம்இஐ 1 அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய நம்பர் மட்டும் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வந்து குடுத்திருப்பாங்க. அது மூலியமாவும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இந்த மாரி 4 வழிகள்ல எது மூலியமாச்சும் அந்த ஐஎம்இஐ நம்பர் தெரிஞ்சுக்கிட்டு, அதுல வரக்கூடிய 7த் அண்ட் 8த் டிஜிட் வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து அந்த கண்ட்ரியுடைய மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரிய நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அது மூலியமா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, அந்த மொபைல் ஃபோனுக்கு ப்ராப்பரான ஓஎஸ நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நம்ம வந்து டவுன்லோட் பண்ண முடியும். சரிங்களா? இதுதான் வந்து ஒரு மொபைல் ஃபோனுடைய ஐஎம்இஐ நம்பர் வச்சு அந்த மொபைல் ஃபோன் எந்த கண்ட்ரில மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இனி அடுத்த ஒரு நல்ல வீடியோல நான் உங்கள என்ன பண்றேன் அப்படின்னா வந்து மீட் பண்றேன். இந்த மாரி உங்களுக்கு புதுசு புதுசா உங்களுக்கு நெறைய டிப்ஸ் வந்து குடுக்குறதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம் அப்டின்னா வந்து வீடியோ வந்து போடுறோம். வீடியோவ என்ன பண்ணுங்க அப்டின்னா வந்து ஃபுல்லா பாருங்க. ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்டின்னா வந்து உங்களுக்கு புரியாது. சரிங்களா? இதுதான் வந்து உங்களுக்கு ஒரு ஐஎம்இஐ நம்பர் வச்சு ஒரு கண்ட்ரிய எப்படி நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்றது, அது எந்த மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரில நமக்கு வந்து தயார் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து எப்படி தெரிஞ்சுக்கிறது, அதோட குவாலிட்டி எப்படி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறது அப்படின்றத வந்து இந்த வீடியோல நம்ம வந்து பார்த்தது. தேங்க் யூ.